வெல்கம் டு இர்வியாஸ் மேஜிக்கல் கிச்சன். இன்றைக்கி வெல்கம் பண்ணுறதுக்கு ஃபியோனா இல்லை, ஃபியோனா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வெல்கம் பண்ணலை. அதுக்கு பதிலாக நானே வெல்கம் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ சிக்கனில் நான் 50 கிராம் தயிரும், 1 ஸ்பூன் மிளகாய் தூளும், 1 ஸ்பூன் மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, அதாவது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் வேறு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஊற வைக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சிக்கன் மசாலாலாம் ஏறி சூப்பராக டென்டரிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அமைதியாக விட்டுடலாம். இப்போது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதை ஃபஸ்ட்டே நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சைடில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலான்னா, இந்த அரிசியை ஒரு 70% குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் தண்ணியில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ரம்பா இலை இதெல்லாம் போட்டு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட போகிறேன். அதை கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 8 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சோண்டு குக்கிங் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக இதோட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு ரம்பா இலையை ஆட் பண்ணிக்கலாம். ரம்பா இலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜீரகம், கடல் பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 அளவுக்கு ஆனியனை வெட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 டம்ளர் அரிசினால நம்ம ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இல்லாட்டி பெரிய வெங்காயமாக 1 வெங்காயமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். பிரியாணிக்கு உண்மையான டேஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறதுல தான் இருக்குது. சீக்கிரமாக வெங்காயம் வதக்கணும்னா கொஞ்சோட உப்பு ஆட் பண்ணிக்கிறங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகணும், அதுக்கு ஹையில் வச்சு வதக்கிறாதீங்க, கரிஞ்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் பேஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பிடி மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா. நான் இதுக்கு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. என்னடா க்ரீன் ஆகாது இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா சேர்க்கும் போது கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ அந்த பச்சை வாடை போட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாம். ஏற்கனவே ஆல்ரெடி சிக்கனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கனால இல்லை 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் சூப்பராக ரெட் கலரில் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் 2 சின்ன அளவு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய பழுத்த தக்காளி கூட வெட்டி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சைடு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி இதில் போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு 70% நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அரிசியை உள்ளேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ அரிசிக்கு தேவையான உப்போட ஆட் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சுட்ருக்க நேரம் இந்த சைடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கிரேவிலேருந்து, அதனால நான் சிக்கனை இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் நல்லா கிண்டி விட்டு வச்சிடலாம். சிக்கன் ஒரு அரை வேக்காடு நல்லா வேகட்டும், அதனால் கிண்டி நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி மூடிடுங்க.
இப்போ மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசியை பாருங்கள், அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிக்க போகிறேன். கிரேவியில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் 50-50 நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி இதோட நம்ம ஆல்ரெடி 70% நம்ம அரிசி வெந்ததுனால ரொம்பலாம் இதில் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. இப்போ அரிசியை உடையாமல் அப்படியே மேலே அழகாக செட் பண்ணி நம்ம வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரிசியை மேலே நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்த தண்ணியிலேருந்து ஒரு 2-3 டம்ளர் தண்ணி மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மேலே மூடி வச்சு இதை ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சிம்மில் வச்சுக்கிறங்க. வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் மூடி வைக்கும்போது மேலே கண்டிப்பாக பிரியாணி மசாலாவை லைட்டாக தூவி விடுங்க. அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிண்டி விடும்போது பார்த்து கவனமாக கிண்டி விடுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு வேணுன்னா மேலே மல்லி இலையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான். நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சூப்பரான அருமையான பிரியாணி ரெடி ஆயிரும். இது உடையாமல் கிண்டி விடுங்க, அதில் தான் மெயின் பார்ட்டே இருக்குது. இந்த பிரியாணி வழக்கமாக நம்ம சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்ட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். சோறு எல்லாமே வந்து தண்ணி எதுவும் இல்லாமல் சூப்பராக செட் ஆகி வந்துட்டு சாப்பிட மட்டும்தான் வேணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக மல்லி இலை இதோட மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்குதுங்க. அவ்வளோதான், நல்ல சூடான சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு மக்களே. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களை கமெண்ட்ஸை கீழே கண்டிப்பாக தெரிவிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். பாய் மக்களே, பாய்.